அப்படியே அப்படியே ராக்கெட் எடுத்து போய் லேண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இருக்கிறது சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் கிரவுண்ட் வாழப்பாடியில் இருக்கும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் மோத போறாங்க எஸ்கேஎம் சேலம் ஸ்பார்டன்ஸுக்கு அகைன்ஸ்டா. டாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த போது ரவிச்சந்திரன் அஸ்வின் அங்கேயே ஒரு சுடுக்கு பந்து போட்டாரு. அது சுத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த காயின்னு. அஸ்வின் எதனால உலகத்தோட மிகப்பெரிய ஸ்பின்னர் ப்ரூவ் பண்ண அந்த காயினை சுண்டும் போது come on, give me the only market set go. சன்னி சந்து நேரா போச்சு பந்து. சந்து மூக்கு மேல ராஜா தேர்ட் மேன் வராரு, உள்ள பிடிச்சிருவாரா? சூப்பர் கேட்ச். இப்ப வந்து முதல் பவுண்டரி. ஸ்ரீராம் 4 எப்ப சொல்ல போறேன் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பா வந்துருச்சு. பிரமாதமான ஷாட் விமல் குமார். என்ன அழகான ஃபுட்வொர்க். லைனுக்குள்ள கவர் பண்ணாரு, முட்டி போட்டு 6. போலரோட ஸ்பீடை யூஸ் பண்ணாரு. பிரில்லியன்ட் ஷாட். ஷாரான் பிளை சூப்பர் 6. ஃபுல் கான்ஃபிடன்ஸோட ஆடுறாரு. பிரமாதமான ஷாட். 4 ஓவர் முடியுது. 23க்கு 1. எந்த காலத்துல மேட்ச் நடத்தினாலுமே போல்டுமா போல்டு இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பத்ரி அவர் எதிர்பார்த்த வேகத்துக்கு பந்து வரமாட்டேங்குது. அஸ்வின்க்கு அவருக்கு அந்த வேகம் தேவை அப்படின்றத பேசணும். ரன் சேவ்ட் இஸ் ரன் ஸ்கோர்ட். வெல் ஸ்கோர்ட். இது உள்ளுக்குள்ள வந்து வெல்ல தூக்கி விட்டாருங்க விமல் குமார். செம ஷாட். இதுதாங்க இந்த மாதிரி பால் வந்ததுன்னா அடிச்சு ஆகணும். அடிச்சிருக்காரு விமல் குமார். ஷாட்ஸ் ஆடுறதுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. அந்த ட்ரிசில் வந்த உடனே சூப்பர் பவுண்டரி. லவ்லி ஷாட். நைஸ் யூஸ் ஆஃப் தி ஃபீட். பிரமாதமா. ட்ரஸ்ட் ஹிம் டு ஸ்மாக் எ ஃபோர் லைக் தட். நல்ல ஒரு கனெக்ஷன். 6 பட்ட உடனே தெரியாது வெளியே போய் விழுதுன்னு சொல்லிட்டு ஷாரான் பிளை சூப்பர் 6. யானையின் பலம் போல 93 for 2. சக்சஸுக்கு காரணம் ரன் அவுட்டா டைரக்டட் விமல் குமார் அண்ட் அபர்ஜித். ரொம்ப நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருந்தது. பட் ஐ திங்க் ரியாக்ஷன்ல இருந்து பார்க்கும்போது அவுட் மாதிரி தான் இருக்கு. Yeah, wicket fairly broken and the batsman is out of the crease. I made my decision for the big screen. The decision is out. And out. விமல் குமார் unfortunate. ஆரம்பிச்சிட்டாருங்க. நம்மளுக்கு தேவை பவுண்டரி. அலர்ட்டா வந்தானா அலர்ட்டா வந்தான். எக்ஸாக்ட்லி 100 வந்திருக்கு திண்டுக்கலுக்கு. என்ன ஷாட் பாருங்க. அலட்சியம். நீங்க சொன்ன அந்த ஐபிஎல் லெவலுக்கு போகணும்னா இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் ஆடணும். அச்சாருங்க ஷாட் 6ங்க. இந்திரஜித் நல்லா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பட் இந்த ஓவர் சோ ஃபார் ஒரு பிக் ஓவரா மாறி இருக்கு. ஸோ அவங்களோட பிளானும் பேக் சைடு. அண்ட் 50 ஃபார் இந்திரஜித். ஒரு ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் அண்டர் பிரஷர். அவுட்டுங்க. பிளம் அவரே போயிட்டாரு. பேட்ஸ்மேன் போயிட்டாரு தெரியும். நேரா அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் ஹரிஷ் பிடிச்சிட்டாரு. சாமா போலிங். எஸ்பெஷலி கிரிக்கெட் நிறைய பார்க்க கிடைக்குது. இதுதான் சரத்குமாரோட ஸ்பெஷல். கவின் பிடிச்சிட்டாரு. பொய்யா மொழிக்கு விக்கெட்டு. சூப்பர் கேட்ச். அருமையா ஜட்ஜ் பண்ணாரு பின்னோக்கி ஓடி. சரத்குமார் தத்துக்கின தோம் பண்ணாரு. அவுட்டா? அப்பீல். அம்பையர் அவுட் கொடுத்தாச்சு. சன்னி சந்துவோட அக்கவுண்ட்ல இன்னொரு விக்கெட். 140 150 கூட வராது போலயே. இன்னொரு விக்கெட். சன்னி சந்து அவரோட 2வது விக்கெட். கிராஸ் ஆட்டாரு கிஷோர். எட்ஜ். யப்பா செம்ம ஷாட். நறுக்குன்னு வந்துச்சு சத்தம். தினேஷ் பயங்கரமா அடிச்சிருக்காரு. ஸ்டாண்ட்ஸுக்கு வெளியே போயாச்சு பந்து. இல்ல கேட்ச் இல்ல. பட் ரன் அவுட் கிடைச்சிடும். டைரக்ட் ஹிட் வேற. கேப்டன் ஸ்ரீஜித் சந்திரன் செமையா பண்ணாரு. ஆனா அது மத்தவங்களுக்கு. தினேஷ்க்கு இல்ல. பிரமாதமான அடி. அகைன்ஸ்ட் தி விண்ட் அடிச்சிருக்காரு. பிரில்லியன்ட் ஷாட். சரியான ஷாட்டுங்க. முதல் பால் 19th ஓவருக்கு கொஞ்சம் மேல தான் இருந்தது. கேப். பவுண்டரி.
4 வந்தாச்சு. 150 கிட்ட போறாங்க. 149ல நிக்குது. சூப்பரா ஆடி இருக்காரு. செம கேமியோ. இவங்க மேட்ச் ஜெயிக்கிறாங்கன்னா தினேஷோட ரன்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு போகுது. சரியா சொன்னீங்க. ஏன்னா லென்த் வந்து யார்க்கர் லென்த்தா கொடுத்தாரு. ஆச்சா செம பால். செம பால். இந்த பக்கம் ரன் அவுட். வீச வேணாம், தொட்டு விட்டா போதும். ஸ்லோவர் பால் தான் கடைசியில் ஒரு வீசினது. நல்ல ஒரு bowling எஃபர்ட் சேலம் ஸ்பார்டன்ஸ் கிட்ட இருந்து கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். ஒரு ஸ்லோர் ஒன் வீசினாரு, பால் வரல. கவின் கரெக்டான எண்ட்ல, போலர்ஸ் எண்ட்ல. இந்த வாட்டி இதையும் விடல. அருமையான ஒரு போட்டி. திண்டுக்கல் டிராகன்ஸ் மற்றும் ஹோம் டீமான சேலம் ஸ்பார்டன்ஸ் போதும்பொழுது டாஸ் வென்ற திண்டுக்கல் டிராகன்ஸ் முதல் பேட் செய்ய தேர்வு செய்யப்படுது. ஆரம்பம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருந்தது. சிவன் மேல இருந்து எதிர்பார்ப்பு டெலிவர் பண்ண முடியல. பட் விமல் குமார் டெலிவர் பண்ணாரு. இன்னைக்கு 32 பால் 47. இந்திரஜித்தோட சேர்ந்து ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப். பர்த்டே பாய் இந்திரஜித் 34 பதில் 51 ரன்கள் பதிவு செஞ்சு 149 அப்படின்ற ஒரு நல்ல ஸ்கோருக்கு, ஒரு ஃபைட்டிங் டோட்டலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு காரணமா இருந்தது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா. 150 ரன்கள் தேவை சேலம். முதல் ஆட்டம் திண்டுக்கல் 160 டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சாங்க. மீண்டும் ஒரு முறை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்க முடியுமா? செமையான போலிங் இருக்கு திண்டுக்கல் பக்கம். அந்த போலிங், அந்த போலர்ஸ் என்ன செய்ய போறாங்க ஆரம்பத்திலேயே. கவின் அண்ட் அபிஷேக் முதல் பால் ஸ்ட்ரெயிட் அவே ஆஃப் தி மார்க். வந்ததுங்க ரன்ஸ். என்ன ஷாட் இது! ஆஃப் சைடுல பெர்ஃபெக்ட்டா கேப் கண்டுபிடிச்சு செமையா பிளேஸ் பண்ணிருக்காரு. பிரில்லியன்ட் எக்ஸிகியூஷன். இட் இஸ் a ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். கவினோட பேட்ல இருந்து இந்த பந்து போட்டா ஈஸி பிக்கிங்ஸ் ரன்ஸ் வந்திருக்கு. தொடர்ச்சியாக 2 பவுண்டரிஸ். எப்படின்னு ஒவ்வொரு ஊரா டிஎன்பிஎல் போது இங்க பந்து போயிருக்கு பவுண்டரியில. அபிஷேக் அவரோட முதல் 4 ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4 அடிச்சிருக்கார். காத்துல போயிருக்கு, ஆனா சேஃபாவும் போயிருக்கு. கேப்ல போயிருக்கு பந்து. ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் போயிருக்கு. சூப்பரான ஷாட். சொன்னோனே அடிச்சிருக்காரு. சூப்பர் ஷாட். ஸ்ரீராம் 4 வந்திருக்கு. செம ஃபாஸ்ட். நம்ம ஸ்ரீராம் கோல்ட் லோன் அப்ரூவல் மாதிரி இறங்கி வந்து சூப்பர் டைமிங். பெரிய 6. பிரம்மாண்டமான ஷாட் ஆன் பிளை. சூப்பர் 6. எஸ் அபிஷேக் யானை வலம் கொண்டு அடிச்சிருக்காரு. சூப்பர் ஷாட். நேரா அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப் பீட் பண்ணியாச்சு. பிரமாதமான அடி. ஷாட் ஆஃப் தி டே ரமேஷ்னா இருக்குது. இந்த வாட்டி ஏரியல் ரூட் எடுத்திருக்காரு. நல்லா கனெக்ட் ஆகல. ஃபீல்டர் அண்டர்நீத் அண்ட் காட். டீப் மிட் விக்கெட்ல விக்கெட். அபிஷேக் விக்கெட் இழந்திருக்கார். செமையான கேட்ச். செம போலிங் சேஞ்ச். பாத்தீங்களா? இந்த ஓவர் முக்கியமான ஓவர். விக்கெட் எடுத்து ஆகணும். அதனால தான் அவர் கொண்டு வந்தாரு. விக்கெட்டும் விழுந்திருக்கு. அவரு போக பார்த்திருக்காரு. ஆனா இம்முறை நேரா ஃபீல்டர் இல்ல. நல்ல முயற்சி, பட் எடுக்க முடியல. விமல் குமார் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா தான் இருந்திருக்காரு ஃபீல்டிங்ல. நல்ல முயற்சி, கிரேட் எஃபர்ட், பட் கேரி ஆகலங்க. பெரிய ஓவரா வரணும். இந்த ஓவர் வந்திருக்குங்க. டார்கெட் பண்ணிருக்காரு. பிரில்லியன்ட் ஷாட்ங்க. ட்ரை பண்ணிருக்காரு, ஆனா கிடைச்சிருக்கு பாருங்க. நீங்க எங்கே அடிச்சாருங்க. சூப்பர் ஷார்ட் பால் போட்டாரு. பவரை ஜெனரேட் பண்ணாரு. கடாசி இருக்காரு. 2 6 ஆயாச்சு. இது எஜே, இது 4. 21 ரன்கள் இந்த ஓவர்ல. பிரம்மாண்டமான ஓவர். சேலம் மக்கள் பாத்தீங்களா எக்ஸைட்மெண்டா? இங்க பாருங்க, நீங்க எங்க போட்டாலும் ரன் கேரண்டி. அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் சேலம் பக்கம் திரும்புது. போன முறை விவேக்டா, இம்முறை அது கவின். ஷார்ட் பால் புல் பண்ண பார்த்தாரு. டாப் எட்ஜ்ல பவுண்டரி போயிருக்கு. அடிச்சிருக்காரு. அவரோட கியர் மாற்றம் கிடையாது. இதே கியர்ல தான் போக போறாரு. கிடைச்சிருக்கு. கவர்ஸ கிளியர் பண்ணி பவுண்டரிக்கு ஓடி இருக்கு. என்ன ஓவர் இது! ஹேட்ரிக் பவுண்டரிஸ்ங்க. என்ன அடி அடிக்கிறாங்க. அப்பா அப்பா அப்பா. பால் 33 ரன்ஸ். இம்முறை மீண்டும் ஒரு டாப் எட்ஜ். ஆனா 2 பேர் போறாங்க. யார் பிடிக்க போறாங்க? கீப்பர் தாங்க. சேஃபா கீப்பர் கரங்களில் விழுந்திருக்கு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கேப்ல தான் போயிருக்கு. ஃபீல்டர் விக்னேஷ் தலைக்கு மேல போயிருக்கு. பவுண்டரி. கடாசி இருக்காரு. கேப்ல போயிருக்கு. பவுண்டரி கிடைக்கும். அருமையான ஒரு ஃபினிஷ் டு தி ஓவர். வருண் சக்கரவர்த்தியை வீழ்த்திருக்காரு. 107 for 2. என்ன இது கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்தாரு. கேரி ஆச்சுன்னு நினைக்கிறேன். சிவம் சிங்குக்கு ஸ்லிப் இருக்கும்போது கையிலேயே கொடுத்தாரு. ஏங்க இதெல்லாம் பார்க்கும்போது சேலம்க்கு தான் அந்த மேட்ச்னு தோணுது.
இல்ல பேஸ் ஆன் தான் செம ஷாட் போர் கிடைக்க போகுது. நல்லா நின்னு தைரியமா அடிச்சாரு விஷால் வைத்யா. 116க்கு 2-15 ஓவர். கேப்ப பிக் பண்ணிட்டாரா? எஸ், பிக் பண்ணிட்டாரு விஷால் வைத்யா. பிரில்லியன்ட் பேட்டிங். ஷார்ட் பால் கொஞ்சம் வெயிட் பண்ணாரு, அதுக்கப்புறம் கேப்ப பார்த்து கடாசினாரு. பெரிய கேப் இருந்துச்சு அங்க மிட் விக்கெட்டுக்கும் லாங் ஆனுக்கும் நடுவுல. கரெக்டா பைசெக்ட் பண்ணிருக்காரு. ஆர்க்கில் போட்டா பார்க்குன்ற மாதிரி தான் இருக்கும். பார்த்தியா சொன்னா பார்த்தால இந்த ஓவர் அந்த சான்ஸ் அதுதான் வெயிட் பண்ணாரு அஸ்வின். முதல்ல பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஸ்பின் போட்டுட்டே இருந்தாரு. விவேக் ராஜ்லாம் அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாரு. ஆஃப் ஸ்பின்னர். போன மேட்ச் ஒரு 180 அடிச்சிருக்காங்க. மேட்ச் எழுந்தாலுமே இது மூக்கு மேல ராஜாங்க பிடிப்பாங்களா? லாங் ஆஃப்லயும் ஓடுறாரு, எக்ஸ்ட்ரா ஓவர்லயும் ஓடுறாரு. ஐயோ caught behind, out அங்க caught behind. சத்தம் கேட்டது கிளியரா. விக்னேஷ் அந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பாலே பாத்தீங்கன்னா பவுண்டரி. என்னங்க அவங்க ஒரு முடிவோட இருக்காங்க. இன்னைக்கு இந்த டீமை டெமாலிஷ் பண்ணணும் முடிவு பண்ணிருக்காங்க. ஷோராங்க இது இந்த பாலே அடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். அடிச்சாருங்க 4 ரன் and சேலம் win by 7 wickets. ஒரு fantastic win. அதாவது இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திண்டுக்கல் டிராகன்ஸ் தான் வின் பண்ணணும்னு எல்லாருமே நினைச்சோம். பட் இருந்தா கூட சேலம் ஸ்பார்டன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, they made a statement. நீங்க எவ்வளவு பெரிய டீமா இருக்கலாம், நீங்க எல்லா இந்தியன் கிரிக்கெட்டர்ஸா இருக்கலாம், பட் நாங்க சேலம் ஸ்பார்டன்ஸ் we have come here to win அப்படின்னு சொல்லி ஒரு fantastic விவேக் ராஜ் கலக்கிட்டாரு. and at the top கவின் கலக்கினாரு. good bowling performance. well done சேலம் ஸ்பார்டன்ஸ். திண்டுக்கல் டிராகன்ஸ் 149 கண்டிப்பாகவே ஒரு 20 ரன் ஷாட். பட் இருந்தால் கூட இந்திரஜித் பர்த்டே பாய் ஒரு 50 அடிச்சார். விமல் 47. பட் நல்லா வந்து திருப்பி ரிப்ளை 150 for 3 சாலிட் சேஸ். அங்க விவேக் ராஜ் 51, கவின் அண்ட் அபிஷேக் 2 பேரும் கான்ட்ரிபியூட்டிங் அட் தி டாப். 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஒரு பிரம்மாண்டமான அதிரடி வெற்றி.